Hi hello friends அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 25000 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படினா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால போட்டுட்டே இருக்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொபைல்ஸோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. 25000 ரூபாய் போட்டு நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல என்னெல்லாம் பாப்பீங்க? ஒரு சூப்பரான ப்ராசஸர் கேமிங்காக இருக்கணும், நல்ல ஒரு கேமரா செட்டப் இருக்கணும், பேட்டரி கெபாசிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi ரீசெண்டா லான்ச் பண்ண Redmi Note 13 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எல்லாமே நீங்க நல்லா ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 200 மெகாபிக்சல்ல OIS அப்ரோட பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5100 mAh க்கான பேட்டரியும் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 25000 அப்படிங்கிற பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமரா செட்டப் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Redmi Note 13 Pro ஒரு வேற லெவல் சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Moto H40 Neo. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.55 இன்ச்சஸ்க்கான Full HD Plus POLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7030 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எல்லாமே நீங்க சூப்பரா ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல OIS அப்ரோட பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh க்கான பேட்டரியும் 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. IP68 க்கான வாட்டர் ரேட்டிங்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12+256 25000 அப்படின்ற பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மென்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட Motorola தரப்புல இருந்து ஒரு மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Moto H40 Neo ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Vivo T2 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD Plus 120 Hz curve AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7200 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சல்ல OIS அப்ரோட பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4600 mAh க்கான பேட்டரியும் 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+256 25000 அப்படின்ற பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணிருக்காங்க. சோ கேமராக்காகவே ஒரு மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Vivo T2 Pro ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா iQ Neo 7. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ்க்கான 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 8200 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எல்லாமே தாறுமாறா இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சல்ல OIS அப்ரோட பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh க்கான பேட்டரியும் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 25000 அப்படின்ற பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மென்ட்ல கேமிங்காகவே ஒரு சூப்பரான மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா iQ Neo 7 ஒரு வேற லெவல் சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Samsung Galaxy F54. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD Plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Exynos 1380 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 108 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 mAh க்கான ஒரு மேசிவான பேட்டரி கெபாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+256 25000 அப்படின்ற பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மேசிவான பேட்டரி கெபாசிட்டி நல்ல ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மொபைல் Samsung பிராண்ட்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த Samsung Galaxy F54 ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme 11 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான
பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூடவே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7050 அப்படின்ற ஒரு வேற லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாமே நீங்கள் நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டோட ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் 4K வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியும் 67 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+128 24,480 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா செட்டப்போட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த Realme 11 Pro ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE3. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூடவே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 782G அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலில் பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியும் 80 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+128 26,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர், நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி, நல்ல டிஸ்பிளேயோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த OnePlus Nord CE3 ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ் ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.